Hello guys, welcome back to our channel. Today நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி குழம்பு தான். சரி வாங்க. ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு அப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்து தாளிச்சிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் தாளித்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 4 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு 5 தக்காளி அந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தக்காளியோட சுவை ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வர்றதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து இன்னும் அதை நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தக்காளியை குட்டி குட்டியாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கணும். நான் அப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன். நீங்கள் வெங்காயம் வதங்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் அப்போ மறந்துட்டதால் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்குங்க. இப்போது மசாலாலாம் நல்லா வெந்துட்டு வருது. அதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, தக்காளி குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.